வேணுமா உடனே சொல்லுவாங்க இவன் சினிமா நடிகை, இவனுக்கு என்ன அரசியல் தெரியும். எல்லாருமே இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, சினிமா நடிகை அரசியல் தெரியாதுன்னா கடைசியில் உங்களுக்கு அரசியல் தெரியாம போயிடாம, அதுவும் பாத்துக்கிறோம். அவங்க சொல்றாங்க, அதை பத்தி நான் சிந்திக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதான், என்ன சினிமா நடிகைன்னு சொல்லிட்டு போகலாண்டு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு. உண்மையை சொல்லணும் என்றால், நகரத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜி அப்படின்னு 3 வயசுல கொண்டு போய் சேர்த்துறாங்க, இல்ல 4 வயசுல சேர்த்துறாங்க. அவங்க படிச்சுக்கிட்டு அப்புறம் வர. ஆனா கிராமத்து பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜின்னு ஒரு பாடத்திட்டம் கிடையவே கிடையாது. எடுத்தோன்னு 5 வயசுல கொண்டு சேர்க்கிறாங்க, 1ஆவதுல சேர்க்கிறாங்க. அவங்க எப்படி படிப்பாங்க? படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். அந்த படிப்பை உண்டு பண்றது யாரு? இந்த அரசாங்கம் உண்டு பண்ணும். இதுலதான் கல்வி தரம் வேறுபடும். அங்கே எல்கேஜி யூகேஜி, இங்க எல்கேஜி யூகேஜி கிடையாது. கிராமத்துல படிக்கிற ஏழை பிள்ளைகள் நகரத்துல இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல, அதாவது நகரம் என்பதை விட கிராமத்துல இருக்கிற +1 +2 கொடுக்கிற பாடத்தை நகரத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல 9வது 10வதுலயே படிச்சிடணும். அவங்க திரும்ப +1 +2 வரும்போது இதே கல்வியை தான் கொடுக்குறாங்க, அவங்க பாஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனால் அந்த கல்வி கிராமத்துல கிடைக்க மாட்டேங்க. அதனாலதான் வேறுபடுதுங்க. இதற்கு உதாரணமாக சொல்ல போனா, இந்தியாவுல சிபிஎஸ்இ கல்வின்னு ஒண்ணு. ஆந்திரால சிபிஎஸ்இ கல்வியை விட பொதுப்பாட திட்டம்னு சொல்றது, என்டி ராமாராவ் காலத்துல அந்த பொதுப்பாட திட்டம்